இல்லை, வள்ளலாரை பற்றி பேச வேண்டியது இந்த காலத்துக்கும் தேவையாக இருக்குது. இப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது. இப்போ கணேஷ் சார் சொன்னது மாதிரி வள்ளலாரை வந்து முன்னிறுத்துறதுங்கிறது ஒரு லைட்டு. அது ஒரு ஒரு சமூகத்தின் மேலே இருக்கக்கூடிய ஒரு லைட்டு. அவர் பேசின விஷயங்கள் வந்து உண்மையிலே தமிழ்நாட்டில் வள்ளலார் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்பட வேண்டியவர். அவர் அந்தளவுக்கு கொண்டாடப்படலை. ஸோ இந்த படத்தோடைய ஃபஸ்ட்டு பெரிய விஷயமா நான் நினைக்கிறது வந்து வள்ளலாருடைய தாட்ஸை முன்னாடி வச்சது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி அவர் வள்ளலார் வந்து கிட்டத்தட்ட தமிழ் சமூகத்தின் முதல் பொது உடைமைவாதியாக அறியப்படுறவர். ஸோ அதனால் அவருடைய சன்மார்க்கத்தை தான் நம்ம வந்து இந்த படத்தில் ஒன்றுக்கு எதிராக, நம்ம வெறுப்புக்கு எதிராக அன்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு தத்துவத்திற்கு எதிராக இந்த தத்துவத்தை முன்னிறுத்துவது தான் இந்த படத்தோடைய முக்கியமான நோக்கம். வள்ளலாருடைய அன்பையும் அவர் உயிர்களை நேசிக்கணும், எல்லா உயிரும் ஒன்று, அவ்வளோதான். இதில் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. எல்லா உயிரும் ஒன்றுங்கிறது காலகாலமாக பேசிகிட்டு இருக்கிறது தானே. அதில் வள்ளலார் குரல் ஓங்கி ஒழிச்ச ஒரு தமிழ் குரல், இந்த சமூகத்துக்காக ஒழிச்ச தமிழ் மண்ணிலேருந்து குலைச்ச நம்ம ஆதி பாட்டனுடைய ஒரு குரல். ஸோ அந்த குரலை வந்து இன்றைய சமூகத்துக்கு பேச வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு தேவையாக, அதுவும் குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கு இந்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. மயிலாடுடைய முக்கியமான நோக்கமாகவும் அதை நான் பார்க்குறேன்.